இந்த பிறர் பொருள் சம்பந்தமாக நம்ம ரொம்ப கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் ஒரு பொடுபோக்காகவும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் கடன் வாங்குறது. யாசகம் வாங்குற விஷயம் மாதிரி இன்னொரு தன்மை மட்டும் என்ன இருக்குது, ஒரு தேவைக்கு போய் கடனை வாங்கிடுறோம். ஆனால் இந்த கடனை வாங்கலாம், கடன் ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காட்டி மனுஷன் வாழ இயலாது. நெருக்கடிகளுக்கு எல்லாருக்கும் தேவைகள்லாம் பூர்த்தியை செய்கிற அளவுக்கு எல்லாம் காசை கொடுக்கல. தெரியும், ஒரு ஏற்றம் இறக்கம் அவசரங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கடன் வாங்குவதற்குன்னு சில நெறிகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அதுகளை பேணல் என்று சொன்னால் பிறர் பொருளை சாப்பிட்டு நம்ம அமலையில் அடுத்தவனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சிடறேன் உண்டாகி போயிடும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் ஷஹீதா இருந்தால், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணிவிட்டால் மன்னிக்கப்பட்டது இல்ல தைன், கடனை தவிர. ஏன்னா கடன்கிறது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தப்பு. அப்போ கடன்காரங்க நிற்பானா இல்லையா? நம்ம ஒரு ஆளை கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் மோதா போயிட்டோம்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அல்லாட்ட வந்து கேட்பான், யா அல்லாஹ் இவன் என் கடன் வாங்கினா திருப்பி தரல, என்னடா அது? ஆமாம், அப்போ ஒரு தொழுகையில் அவன்கிட்ட கொடு, உன் நோம்பையில் அவன்கிட்ட கொடு, உன் ஜக்காத்தில் அவன்கிட்ட கொண்டா உண்மைலாம் போயிடும். அப்போ இந்த கடன்கிறது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். நம்முடைய அமல்களை எல்லாம் அடுத்தவர் கொண்டு போய் சேர்த்துரும்னு நம்ம பயப்படணும். கடனுக்கு நம்ம யாரும் பயப்பட மாட்டேங்கிறோம். கடன்கிறது ரொம்ப அவசரத்துக்கு ஒரு அவசியத்துக்கு உள்ளது, ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான் கடன் அப்படின்னு விளங்காம சும்மா விளையாட்டுக்காக வேண்டிய கடன்னா சும்மா வாங்குற மாதிரி தான் நிறைய பேர் வாங்கும்போது கடன்னா அது பிச்சை மாதிரி தான். கௌரவ பிச்சை தான் கடன். நம்ம நாட்டில் இப்படி இருக்கு, கௌரவமாக வாங்குற பிச்சைக்கு பேர் கடன் போய் ஆயிடுச்சு. வாங்கும் போதே கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிட்டு தான் வாங்குறது. இந்த கொடுக்கவா போறோம், கொண்டாங்கன்னு வாங்குறது. 2 லட்ச ரூபா தாங்கம்மா நான் திருப்பி தந்து விடுவேன்னு சொல்லுவோம் மனசார. என்னடா சோசுன்னு பார்த்தா உண்மை இருக்காது. 2 லட்ச ரூபா கேட்கறான திருப்பி தருவேன், எதை வச்சு தருவான்? அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பாவது இருக்கணுமா இல்லையா, எந்த மாதிரி வித்து தர்ற அளவுக்காவது ஒன்று இருக்கணுமா இல்லையா, அல்ல என்ன மாதிரி நாளைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா? இந்த மகா அமெரிக்காவுக்கு விசாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், போக போறான்னு அப்படி இருந்தால் வாங்கு, போய் 2 மாதம் பணம் அனுப்புனா அவன்கிட்ட என்ன செஞ்சது காசு வந்துடும். இப்படி என்னமாவது ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா? அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம வாங்க கடன் கேட்கறான். எது கேட்கறான்? இப்படி சொல்லி கேட்போம், கொடுக்க போறோம், வாங்கினா நம்ம தானே அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் வாங்குகிறார்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடன் வந்து ஷஹீதா இருந்தால் கூட அது அவனுக்கு பாவமா தலையில நிற்கும். இது வந்து முஸ்லீம்ல 3498 3499 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேட்டாங்க. கபருடைய வேதனை, தஜ்ஜாலுடைய சோதனை, வாழும்போது மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனைகள், இதை விட்டுலாம் பாதுகாப்பு தேடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி, யா அல்லாஹ் கடனை விட்டு உன்னை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அத்தஹியாத்திலே ஓதுவாங்க. டெய்லி அத்தஹியாத்துல 5 வேளையும் சுன்னத்தான தொழுகையிலையும் பல தடவை ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடின ஒரு விஷயம் எது? கடன். இந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேடின சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரமி, என்ன கடனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க? நம்ம சைத்தாண்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, கடன் தானே, இதுக்கு போட்டுட்டு அம்புட்டு பாதுகாப்பு தேடுறீங்கன்னு சஹாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்னர் ரஜுல இதா கரம கடன் பட்டுட்டான்னு சொன்னா பொய் பேசுவான். கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கொடுத்தவன் கேட்பான், எப்பப்பா தருவேன்? இந்த நாளைக்கு தர்றவன் நினைச்சு சொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவான் நாளைக்கு தந்துடுறேன். நாளைக்கு மாட்டிட்டு வைங்களேன், இந்த ஒரு வாரம் போடுங்க அப்படிமா, ஒரு வாரம் சென்று போடுங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு தர்றேன் ஏமாத்திட்டான், ஒரு 10 நாள் பொறுத்துக்கிறங்க. இப்படியே பொய்யா அவுத்து விடுவானா. கடன் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா மான மரியாதை எல்லாம் போயிருது பாத்துங்களேன், சொன்னபடி நிறைவேற்ற முடியாது, என்னவாகும்? அது மாதிரி ஆயிரும். பொய் சொல்லிடுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். கடன் வாங்கிட்டா பொய் சொல்லுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். அதுதான் நான் பார்த்து வேணாம், நான் ஒரு கடனாளியா இருந்து நான் பொய் சொல்லி வாக்களிச்சுட்டு மீறுற நிலைக்கு நான் வாழ விரும்பல, அதுக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அத்தஹியாத்துல டெய்லி ரசூல், நீங்களும் அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கங்கிற அந்த துஆவுல மினல் மகரமி மல் மக்ரமின்னு கேட்குறீங்க. அப்போ டெய்லி அதை வாயினால ஓதுறோம்னு பாதுகாப்பு தேடினா அதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா? இதை பாதுகாப்பு தேடினார்கள்ங்கிற விஷயம் புகாரியில் 833வது ஹதீஸ்லையும் 2397வது ஹதீஸ்லையும் 6368வது ஹதீஸ் 6375வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதுல எல்லாம் வந்து என்ன இருக்குது? கடனை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்ப பாதுகாப்பு தேடினா பாவம்னு தான் அர்த்தம், கேடுன்னு தான் அர்த்தம், அது நம்மளை பாதிக்கும் தான் அர்த்தம். அப்ப இந்த கடன் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடன் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடுமையான போக்கை கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, ஒரு மனிதர் இறந்த பிறகு ஜனாசா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழுகைக்கு வந்து அந்த இஹ்லாஸ் அந்த தூய்மை மற்றவங்களுக்கு இருக்காது.
அதனால எல்லாருக்குமே அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. அப்ப ஜனாசா கொண்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த மனிதர் ஏதாவது கடன் பட்டிருக்கிறாரான்னு கேட்பாங்க. தொழுகைக்கு முன்னாடி கேள்வி என்னது, மூத்தா போயிருக்கிறாரு, இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதை தீர்ப்பதற்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா, வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு போயிருக்கிறாரா, கடனை கழிக்கிற மாதிரி தங்கத்தையோ வீட்டையோ வாசலையோ சொத்தையோ சுகத்தையோ என்னதையாவது வச்சுட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க. வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதை கொண்டு இந்த கடனை கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவிப்பாங்க. இல்லைன்னு வைங்க, ஆமா கடன் தான் வச்சுட்டு போயிருக்காரு, அதை நிறைவேற்றுறதுக்கு ஒன்றும் வச்சுட்டு போகல, ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிடுவாங்க, இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒரு கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது நீங்க என்ன செய்ய, அவர் கொடுக்கிற கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நான் தொழுவிப்பேன்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், அதுக்கு யாரும் வரலன்னு சொன்னா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கன்னு பேசாம போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடன்பட்ட நிலையில் ஒருத்தர் இறந்து விட்டாரையானால் அவருக்காக தொழுவிக்க மறுக்கிறாங்க. ஒன்று அவர் சுத்து விட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னு சொன்னா வேற யாராச்சும் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும், சொந்தக்காரங்க யாராவது நாங்க அந்த கடனை கழிச்சிடுவோம். அப்படி ஏத்துக்கொள்ள மறுத்துட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்க தான் தொழுவிக்க, நான் தொழுவிக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அப்ப ஏன் இது சொல்றாங்க, இந்த கடனாளியா இருந்த நிலையில இவருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாலும் இவருக்கு யூஸ் இல்லை, அது பயன்படாதீங்க, இவர் செஞ்ச அமலெல்லாம் பிடிங்க அங்க எல்லாம் கொடுத்துட போறான். அப்ப நம்ம போய் இறங்கி நம்ம ஒரு வேலையை செஞ்சு அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொன்னா அது நீங்களே செஞ்சுட்டு போங்களேன் அப்படிங்கிறதுக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சிருக்கலாம். அல்லது கடனை பற்றி எச்சரிக்கை பண்றதுக்காக வேண்டி, கடன்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப கவனமா இருந்துக்கிறங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றதுக்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்திருக்கலாம். ஆனா இதை பின்னாடி மாத்திட்டாங்க, அது ஒரு விஷயம். எதனால மாத்தினாங்க, ஆரம்ப காலத்தில் பைத்துல் மால்ல பெரிய நிதிலாம் கிடையாது, பிறகு நாடு விஸ்தீர்ணமாகிய பஹ்ரைன் அப்படி இப்படின்னு பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு என்னவாகுது, கஜானாவில் நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இனிமேல் இதுவரைக்கும் அவர் கடனுக்கு சொத்து விட்டுட்டு போனாதான் நான் தொழுவிச்சுக்கிட்டு இருந்தேன், யாராவது பொறுப்பேற்று கொண்டாதான் நான் தொழுவிச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அவர் சொத்து விட்டுட்டு போனாரையானால் வாரிசு எடுத்துக்க, கடன் விட்டுட்டு போனாரையானால் என்கிட்ட வா நான் தீர்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, இனிமேல் யாராவது கடனாளியாக மௌத்தாவார்களேயானால் அவர் ஜனாசா போட்டுட்டு என்ன செய்வாங்க, இவருக்கு யார் யாரெல்லாம் இவர் கடன் வாங்கியிருக்கிறான்னு கேட்பாங்க. எனக்கு அவ்வளவு உனக்கு அவ்வளவுன்னு பைத்துல் மால்ல இருந்து ரசூலுல்லாஹ் தீர்க்கிறேன்னா கையில இருந்து இல்ல, பைத்துல் மால்ல இருந்து. அதுக்கு தானே அந்த நிதிகள் மக்களுக்காக தானே உதவக்கூடிய நிதி தானே. பைத்துல் மால் பணத்தில் எடுத்து என்ன செய்வாங்க, இந்த ஆள் கடனை எல்லாம் தீர்த்துருங்க, இவர் யார் யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம ஜமாத்து தீர்த்துருவோம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக அமைப்பின் மூலமாக அந்த கடனை தீர்த்துருவாங்க. இது புகாரியில இவ்வளவு சொன்ன விஷயங்களும், இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் புகாரியில 2291வது ஹதீஸ்லையும் 2295வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம், ஒரு ஆளுக்கு ஜனாசா தொழுகைங்கிறது கடைசியா அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு பெரிய துவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே செய்யக்கூடிய ஒரு துவான்னு சொன்னா அது எவ்வளவு வெயிட் அதுக்கு. அந்த துவாவை இந்த கடன்பட்ட ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு கடும் போக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையாண்டு இருக்கிறாங்க. பிறகு கூட அந்த கடன் தீர்க்கிற அளவுக்கு தனக்கு வசதி வந்ததுனால தான் தீர்க்கிறாங்க, இல்லைன்னா அந்த அவருக்கு தொழில் கிடைச்சிருக்காது பிந்தி வந்த ஆட்களுக்கு. அப்ப நம்ம என்ன பயப்படணும், யார்கிட்ட நம்ம கடன் வாங்கினாலும் எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும், அதையே கவனமா வைத்து என்ன செய்யணும் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், மத்தலுல் கனியுல் முன், ஒரு வசதி படைத்தவன் காலதாமதப்படுத்துவது பெரிய அக்கிரமம். கடன் வாங்கிட்டோம் கொடுக்க வசதின்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கடன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்குவான், ஒரு மருத்துவத்துக்கு வாங்கியிருப்பான், அது எந்த ஒரு வருமானத்துக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது, அவன் சம்பாத்தியத்திலேருந்து அந்த மருத்துவத்துக்கு வாங்கின கடனை கொடுக்க இயலாது, அவன் ஏதோ அவகாசம் கேட்கறது, அது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றது அவன் கையாளாகாத நிலையில் இருக்கிறான். அது ஒரு நியாயம் ஒத்துக்கலாம், அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அந்த கடன் வாங்கின குற்றம் அவனுக்கு இருந்தா கூட ஒரு மனிதன்கிற முறையில் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நல்ல வசதி இருக்கும், வாங்கிட்ட பிறகு அதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தவன் செத்துலாம் போயிட மாட்டான். நல்ல வசதியான ஆட்கள் நிறைய கடன் வாங்கி என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லாத ஒருத்தனுக்கு தான் அவகாசம் கொடுக்கிறது தள்ளுபடி பண்றலாம் வச்சுக்கணுமே தவிர
இருக்கப்பட்டவனா இருந்தால் கடனை முதல் வச்சுக்கிற கூடாது. வசதி உள்ளவன் என் கடன் வாங்குற. இப்ப நம்ம பார்க்கிறோம் கடன்லாம் யார் வாங்குறான்னு கேட்டா 10 லட்சம் ரூபா அவனுக்கு இருக்கக்கூடியவன் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு தான் இன்னொரு 10 லட்சம் ரூபா வாங்குறான். அதாவது ஒரு சாவுறதுக்கோ ஒரு அவசரமானத்துக்கோ ஒரு தேவைக்கோ ஒரு நிர்பந்தத்துக்கோ வாங்குற மாதிரிலாம் தெரியல. 2 கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்கு. அட நீனே கடன் கொடுக்குற அளவுல அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான்னு இருக்க வேண்டியதானே. 2 கோடி ரூபாய் வச்சுக்கிறவன் இன்னொரு கோடிக்கு கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நீ 2 கோடியில வாழ வேண்டிய கடனை வாங்கிட்டு மோத்தா போயிட்டு என்ன செய்யறது? இந்த 1 கோடிக்கு உன்னுடைய அமலையெல்லாம் பொண்ணா ஏதாவது மிஞ்சுமா? 2 கோடி வச்சுக்கிற ஒருத்தன் 1 கோடி கடனை வாங்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு மண்டையை போட்டேன்னு சொன்னா நீ செஞ்ச எல்லா அமலுக்கும் இந்த 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு தீர்ந்து போயிருமே. ஒரு அமலும் இல்லாம நரகத்துக்குள்ள போய் சேர்வ. அப்ப எதுக்கு வசதி உள்ளவங்க எதுக்கு கடன் வாங்குறீங்க? அல்லாஹ் வசதியை தந்திருக்குமா செய்யணும். வாழ்வதற்கு அவசியமா தேவையா நிர்பந்தமான ஒரு விஷயமா அதுக்கு வாங்குறது ஒரு அர்த்தம் இருக்குது. வீடு இடிஞ்சு போச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, இப்படி பல மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு, புருஷன் இறந்து போயிட்டாரு, சம்பாதிச்சிருந்தாலும் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு திடீர்னு, இதெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது. இப்படியானவர்கள் அந்த தேவைக்கு கடன் வாங்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா அதை ஒப்புக்கொள்ளலாம். அன்னைக்கு பணக்காரர்கள் கடனை வாங்கி கொண்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது, மத்தளனா இழுத்தடிக்கிறது. மத்தளுள் கனியுல் முன் பணக்காரன் ஒருத்தன் கடன் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது ரொம்ப அநியாயம். அப்படி செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது புகாரியில 2287வது ஹதீஸ்லையும் 2288வது ஹதீஸ்லையும் 2400வது ஹதீஸ்லையும் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கடனுக்கு நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் யாராவது கடன் பட்டு இருந்தால் மௌத் இன்னைக்கே வரலாம், நாளைக்கு வரலாம், காலையில் நம்ம எந்திரிக்காம போயிடலாம். அப்ப நமக்கு கொடுக்க இயலுமான்னு பார்க்கணும். கொடுக்க எதுக்கு நம்ம கடனாளியா இருக்கணும்? இன்னொருத்தன் காசு நம்மள்ட்ட இருக்கணும், அடுத்தவங்க காசு நம்மள்ட்ட எதுக்கு இருக்கணும்? அப்படி இல்லையா அவன்கிட்ட போய் கெஞ்சிருங்க. இடையே மண்டை கண்டே போட்டா என்னை பிடிச்சிடாத மறுமையில உசுரோட தான் அவன் தந்துடுறேன், இல்லைன்னா நான் கொடுக்காம மூத்தா போயிட்டா மன்னிச்சுக்கப்பான்னு கேட்டா அது நியாயம், அவன் மன்னிக்கவும் செய்வான். இல்லாத ஒரு மனுஷங்கிற முறையில் கொடுத்தவன் என்ன செய்வான்? மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு. வசதி உள்ளவர்கள் எதுக்கு கடனாளியா நீங்க இருக்கிறீங்க? அந்த கடன்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும். இந்த பிறர் பொருள் சம்பந்தமாக நம்ம ரொம்ப கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் ஒரு பொடுபோக்காகவும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா கடன் வாங்குறது. யாசகம் வாங்குற விஷயம் மாதிரி இன்னொரு தன்மை நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரு தேவைக்கு போய் கடனை வாங்கிடுறோம். ஆனா இந்த கடனை வாங்கலாம், கடன் ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காட்டி மனுஷன் வாழ இயலாது. நெருக்கடிகளுக்கு எல்லாருக்கும் தேவைகள்லாம் பூர்த்தியை செய்கிற அளவுக்கு எல்லாம் காசை கொடுக்கல. தெரியும், ஒரு ஏத்தம் இறக்கம் அவசரங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கடன் வாங்குவதற்குன்னு சில நெறிகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அதுகளை பேணல் என்று சொன்னால் பிறர் பொருளை சாப்பிட்டு நம்ம அமலையில் அடுத்தவனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சிடறேன் உண்டாகி போயிடும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் ஷஹீதா இருந்தால். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணிவிட்டால் மன்னிக்கப்பட்டது இல்ல தைன், கடனை தவிர. ஏன்னா கடன்கிறது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தப்பு. அப்ப கடன்காரங்க நிப்பானே இல்லையா? நம்ம ஒரு ஆளை கடன் வாங்கிட்டு செலுத்தாமே மோதா போயிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அல்லாட்ட வந்து கேட்பான், யா அல்லாஹ் இவன் இந்த கடன் வாங்கினா திருப்பி தரல, என்னடா அது? ஆமா, அப்போ ஒரு தொழுகையில் அவன்கிட்ட கொடு, உன் நோம்பையில் அவன்கிட்ட கொடு, உன் ஜக்காத்தில் அவன்கிட்ட கொண்டா உண்மைலாம் போயிடும். அப்போ இந்த கடன்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். நம்முடைய அமல்களை எல்லாம் அடுத்தவர் கொண்டு போய் சேர்த்துரும்னு நம்ம பயப்படணும். கடனுக்கு நம்ம யாரும் பயப்பட மாட்டேங்கிறோம். கடன்கிறது ரொம்ப அவசரத்துக்கு ஒரு அவசியத்துக்கு உள்ளது, ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான் கடன் அப்படின்னு விளங்காம சும்மா விளையாட்டுக்காக வேண்டிய கடன்னா சும்மா வாங்குற மாதிரி தான் நிறைய பேர் வாங்கும்போது கடன்னா அது பிச்சை மாதிரி தான். கௌரவ பிச்சை தான் கடன். நம்ம நாட்டில் இப்படி இருக்கு, கௌரவமாக வாங்குற பிச்சைக்கு பேர் கடன் போய் ஆயிடுச்சு. வாங்கும் போதே கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிட்டு தான் வாங்குறது. இந்த கொடுக்கவா போறோம் கொண்டாங்கன்னு வாங்குறது. 2 லட்ச ரூபா தாங்கம்மா நான் திருப்பி தந்து விடுவேன்னு சொல்லுவான் மனசார. என்னடா சோசுன்னு பார்த்தா உண்மை இருக்காது. 2 லட்ச ரூபா கேட்கறான திருப்பி தர வேண்டி எதை வச்சு தருவான்? அவனுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பாவது இருக்கணுமா இல்லையா? எந்த மாதிரி வித்து தர்ற அளவுக்காக ஒன்று இருக்கணுமா இல்லையா? அல்ல என்ன மாதிரி நாளைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா? இந்த மகா அமெரிக்காவுக்கு விசாக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், போக போறான்னு அப்படி இருந்தா வாங்கு, போய் 2 மாசம் பணம் அனுப்புனா அவன்கிட்ட என்ன காசு வந்துடும். இப்படி என்னமாவது ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா? அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம வாங்க கடன் கேட்கறான். எது கேட்கறான்? இப்படி சொல்லி கேட்போம், கொடுக்க போறோம், வாங்கினா நம்ம தானே அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நிறைய பேர் வாங்குகிறார்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடன் வந்து ஷஹீதா இருந்தால் கூட அது அவனுக்கு பாவமா தலையில நிற்கும். இது முஸ்லீம்ல 3498 3499 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேட்டாங்க. கபருடைய வேதனை, தஜ்ஜாலுடைய சோதனை, வாழும்போது மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனைகள், இதை விட்டுலாம் பாதுகாப்பு தேடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி,
யா அல்லாஹ் கடனை விட்டு உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அத்தஹியாத்துல ஓதுவாங்க டெய்லி அத்தஹியாத்துல 5 வேளையும் சுன்னத்தான தொழுகையிலையும் பல தடவை ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடின ஒரு விஷயம் எது? கடன். இந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேடின சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரமி, என்ன கடனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க? நம்ம ஷைத்தாண்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, கடன் தானே, இதுக்கு போட்டுட்டு அம்புட்டு பாதுகாப்பு தேடுறீங்கன்னு சஹாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னர் ரஜுல இதா கரம கடன் பட்டுட்டான்னு சொன்னா பொய் பேசுவான். கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கொடுத்தவன் கேட்பான், எப்பப்பா தருவேன்? இந்த நாளைக்கு தர்றவன் நினைச்சு சொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவான் நாளைக்கு தந்துடுறேன். நாளைக்கு மாட்டிட்டு வைங்களேன், இந்த ஒரு வாரம் போடுங்க அப்படிமா, ஒரு வாரம் சென்று போடுங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு தர்றேன் ஏமாத்திட்டான், ஒரு 10 நாள் பொறுத்துக்கிறங்க. இப்படியே பொய்யா அவுத்து விடுவானா. கடன் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா மான மரியாதை எல்லாம் போயிருது பாத்துங்களேன், சொன்னபடி நிறைவேற்ற முடியாது, என்னவாக அது மாதிரி ஆயிரும். பொய் சொல்லிடுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். கடன் வாங்கிட்டா பொய் சொல்லுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். அதுதான் நான் பார்த்து வேணாம், நான் ஒரு கடனாளியா இருந்து நான் பொய் சொல்லி வாக்களிச்சுட்டு மீறுற நிலைக்கு நான் வாழாக விரும்பல, அதுக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அத்தஹியாத்துல டெய்லி ரசூல் நீங்களும் அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கேங்கிற அந்த துஆவுல மினல் மகசமி மல் மக்ரமின்னு கேட்குறீங்க. அப்போ டெய்லி அதை வாயினால ஓதுறோம்னு பாதுகாப்பு தேடினா அதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா? இதை பாதுகாப்பு தேடினார்கள்ங்கிற விஷயம் புகாரியில் 833வது ஹதீஸ்லையும் 2397வது ஹதீஸ்லையும் 6368வது ஹதீஸ் 6375வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதில் எல்லாம் என்ன இருக்குது? கடனை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்போ பாதுகாப்பு தேடினா பாவம்னு தான் அர்த்தம், கேடுன்னு தான் அர்த்தம், அது நம்மளை பாதிக்கும் தான் அர்த்தம். அப்போ இந்த கடன் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடன் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடுமையான போக்கை கொண்டிருந்தார்கள்னு கேட்டால், ஒரு மனிதர் இறந்த பிறகு ஜனாசா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழுகைக்கு அந்த இஹ்லாஸ் அந்த தூய்மை மற்றவங்களுக்கு இருக்காது, அதனால எல்லாருக்குமே அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. அப்போ ஜனாசா கொண்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த மனிதர் ஏதாவது கடன் பட்டிருக்கிறாரான்னு கேட்பாங்க. தொழுகைக்கு முன்னாடி கேள்வி என்னது? மூத்தா போயிருக்கிறாரு, இவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதை தீர்ப்பதற்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா, வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு போயிருக்கிறாரா, கடனை கழிக்கிற மாதிரி தங்கத்தையோ வீட்டையோ வாசலையோ சொத்தையோ சுகத்தையோ என்னதையாவது வச்சுட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க. வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதை கொண்டு இந்த கடனை கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவிப்பாங்க. இல்லைன்னு வைங்க, ஆமாம் கடன் தான் வச்சுட்டு போயிருக்காரு, அதை நிறைவேற்றுறதுக்கு ஒன்றும் வச்சுட்டு போகல, ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிடுவாங்க, இங்கே இருக்கிறவங்களில் யாராவது ஒரு கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இருக்கக்கூடிய மக்களில் யாராவது நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் கொடுக்குற கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ நான் தொழுவிப்பேன்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், அதுக்கு யாரும் வரலன்னு சொன்னால், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கன்னு பேசாமல் போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடன்பட்ட நிலையில் ஒருத்தர் இறந்து விட்டாரையானால் அவருக்காக தொழுவிக்க மறுக்கிறாங்க. ஒன்று அவர் சுத்து விட்டுட்டு போயிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் வேற யாராச்சும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும், சொந்தக்காரங்க யாராவது நாங்கள் அந்த கடனை கழிச்சிடுவோம். அப்படி ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்க தான் தொழுவிக்க, நான் தொழுவிக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அப்ப ஏன் இது சொல்றாங்க? இந்த கடனாளியா இருந்த நிலையில இவருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாலும் இவருக்கு யூஸ் இல்லை, அது பயன்படாதீங்க. இவர் செஞ்ச அமலெல்லாம் பிடிங்கி அங்கே எல்லாம் கொடுத்துட போறான். அப்ப நம்ம போய் இறங்கி நம்ம ஒரு வேலையை செஞ்சு அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொன்னா அது நீங்களே செஞ்சுட்டு போங்களேன் அப்படிங்கிறதுக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சிருக்கலாம். அல்லது கடனை பற்றி எச்சரிக்கை பண்றதுக்காக வேண்டி, கடன்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப கவனமா இருந்துக்கிறங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றதுக்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்திருக்கலாம். ஆனா இதை பின்னாடி மாத்திட்டாங்க, அது ஒரு விஷயம். எதனால மாத்தினாங்க? ஆரம்ப காலத்தில் பைத்துல் மால்ல பெரிய நிதிலாம் கிடையாது. பிறகு நாடு விஸ்தீர்ணமாகிய பஹ்ரைன் அப்படி இப்படின்னு பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு என்னவாகுது? கஜானாவில் நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இனிமேல் இதுவரைக்கும் அவர் கடனுக்கு சொத்து விட்டுட்டு போனாதான் நான் தொழுவிச்சுக்கிட்டு இருந்தேன், யாராவது பொறுப்பேற்று கொண்டாதான் நான் தொழுவிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அவர் சொத்து விட்டுட்டு போனாரையானால் வாரிசு எடுத்துக்க, கடன் விட்டுட்டு போனாரையானால் என்கிட்ட வா நான் தீர்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க? இனிமேல் யாராவது கடனாளியாக மூத்தாவார்களேயானால் அவர் ஜனாசா போட்டுட்டு என்ன செய்வாங்க?
இவருக்கு யார் யாரெல்லாம் இவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறான்னு கேட்பாங்க. எனக்கு அவ்வளோ உனக்கு அவ்வளோன்னு பைத்துல் மால்ல இருந்து ரசூலுல்லாஹ் தீர்க்கிறன்னா கையில இருந்து இல்லை, பைத்துல் மால்ல இருந்து. அதுக்கு தானே அந்த நிதிகள் மக்களுக்காக தானே உதவக்கூடிய நிதி தானே. பைத்துல் மால் பணத்தில் எடுத்து என்ன செய்வாங்க, இந்த ஆள் கடனை எல்லாம் தீர்த்துருங்க, இவர் யார் யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம ஜமாத்து தீர்த்துருவோம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக அமைப்பின் மூலமாக அந்த கடனை தீர்த்துருவாங்க. இது வந்து புகாரியில இவ்வளவு சொன்ன விஷயங்களும், இப்போ நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் புகாரியில 2291வது ஹதீஸ்லையும் 2295வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம், ஒரு ஆளுக்கு ஜனாசா தொழுகைங்கிறது கடைசியா அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய துவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே செய்யக்கூடிய ஒரு துவான்னு சொன்னா அது எவ்வளவு வெயிட் அதுக்கு. அந்த துவாவை இந்த கடன் பெற்ற ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு கடும் போக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையாண்டு இருக்கிறாங்க. பிறகு கூட அந்த கடன் தீர்க்கிற அளவுக்கு தனக்கு வசதி வந்ததுனால தான் தீர்க்கிறாங்க, இல்லைன்னா அந்த அவருக்கு தொழில் கிடைச்சிருக்காது பிந்தி வந்த ஆட்களுக்கு. அப்ப நம்ம என்ன பயப்படணும், யார்கிட்ட நம்ம கடன் வாங்கினாலும் எப்படியா திருப்பி கொடுத்துடணும், அதையே கவனமா வைத்து என்ன செய்யணும் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், மத்தலுல் கனியுல் முன், ஒரு வசதி படைத்தவன் காலதாமதப்படுத்துவது பெரிய அக்கிரமம். கடன் வாங்கிட்டோம் கொடுக்க வசதின்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கடன் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்குவான், ஒரு மருத்துவத்துக்கு வாங்கியிருப்பான், அது எந்த ஒரு வருமானத்துக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது, அவன் சம்பாத்தியத்திலேருந்து அந்த மருத்துவத்துக்கு வாங்கின கடனை கொடுக்க இயலாது. அவன் ஏதோ அவகாசம் கேட்கறது, அது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றது வந்து அவன் கையாளாகாத நிலையில் இருக்கிறான். அது ஒரு நியாயம் ஒத்துக்கிறலாம், அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அந்த கடன் வாங்கின குற்றம் அவனுக்கு இருந்தா கூட ஒரு மனிதன்கிற முறையில் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நல்ல வசதி இருக்கும், வாங்கிட்ட பிறகு அதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தவன் செத்துலாம் போயிட மாட்டான். நல்ல வசதியான ஆட்கள் நிறைய கடன் வாங்கி என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லாத ஒருத்தனுக்கு தான் அவகாசம் கொடுக்கிறது தள்ளுபடி பண்றலாம் வச்சுக்கணுமே தவிர, இருக்கப்பட்டவனா இருந்தால் கடனை முதல்ல வச்சுக்கிற கூடாது. வசதி உள்ளவன் ஏன் கடன் வாங்குற? இப்ப நம்ம பார்க்கிறோம் கடன்லாம் யார் வாங்குறான்னு கேட்டா, 10 லட்சம் ரூபா அவனுக்கு இருக்கக்கூடியவன் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு தான் இன்னொரு 10 லட்ச ரூபா வாங்குறான். அதாவது ஒரு சாவுறதுக்கோ ஒரு அவசரமானத்துக்கோ ஒரு தேவைக்கோ ஒரு நிர்பந்தத்துக்கோ வாங்குற மாதிரிலாம் தெரியல. 2 கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்கு, அட நீனே கடன் கொடுக்குற அளவுல அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான்னு இருக்க வேண்டியதானே. 2 கோடி ரூபாய் வச்சுக்கிறவன் இன்னொரு கோடிக்கு கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நீ 2 கோடியில் வாழ வேண்டிய கடனை வாங்கிட்டு மொத்தா போயிட்டு என்ன செய்யறது? இந்த 1 கோடிக்கு உன்னுடைய அமலையெல்லாம் பொண்ணா ஏதாவது மிஞ்சுமா? 2 கோடி வச்சுக்கிற ஒருத்தன் 1 கோடி கடனை வாங்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு மண்டையை போட்டேன்னு சொன்னா, நீ செஞ்ச எல்லா அமலுக்கும் இந்த 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு தீர்ந்து போயிருமே, ஒரு அமலும் இல்லாம நரகத்துல போய் சேர்வ. அப்ப எதுக்கு வசதி உள்ளவங்க எதுக்கு கடன் வாங்குறீங்க? அல்லாஹ் வசதியை தந்திருக்குமா, என்ன செய்யணும்? வாழ்வதற்கு அவசியமா, தேவையா, நிர்பந்தமான ஒரு விஷயமா, அதுக்கு வாங்குறது ஒரு அர்த்தம் இருக்கிறது. வீடு இடிஞ்சு போச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, இப்படி பல மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு, புருஷன் இறந்து போயிட்டாரு, சம்பாதிச்சிருந்தாலும் போச்சு, வேலை போயிடுச்சு திடீர்னு, இதெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது. இப்படியானவர்கள் அந்த தேவைக்கு கடன் வாங்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா அதை ஒப்புக்கொள்ளலாம். அன்னைக்கு பணக்காரர்கள் கடனை வாங்கி கொண்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது, மத்தளம்னா இழுத்தடிக்கிறது. மத்தலுல் கனியுல் முன், பணக்காரன் ஒருத்தன் வந்து கடன் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது வந்து ரொம்ப அநியாயம், அப்படி செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது புகாரியில 2287வது ஹதீஸ்லையும் 2288வது ஹதீஸ்லையும் 2400வது ஹதீஸ்லையும் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கடனுக்கு நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் யாராவது கடன் பட்டு இருந்தால் மௌத் இன்னைக்கே வரலாம், நாளைக்கு வரலாம், காலையில் நம்ம எந்திரிக்காம போயிடலாம். அப்ப நமக்கு கொடுக்க இயலுமான்னு பார்க்கணும். கொடுக்க எதுக்கு நம்ம கடனாளியா இருக்கணும்? இன்னொருத்தன் காசு நம்மள்கிட்ட இருக்கணும், அடுத்தவங்க காசு நம்மள்ட்ட எதுக்கு இருக்கணும்? அப்படி இல்லையா அவன்கிட்ட போய் கெஞ்சிருங்க, டேய் மண்டை கண்டே போட்டா எனக்கு பிடிச்சிடாத மறுமையில உசுரோட தான் அவன் தந்துடுறேன், இல்லைன்னா நான் கொடுக்காம மூத்தா போயிட்டா மன்னிச்சுக்கப்பான்னு கேட்டா அது நியாயம், அவன் மன்னிக்கவும் செய்வான். இல்லாத ஒரு மனுஷங்கிற முறையில் கொடுத்தவன் என்ன செய்வான்? மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு. வசதி உள்ளவர்கள் எதுக்கு கடனாளியா நீங்க இருக்கிறீங்க? அந்த கடன்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும்.